ஜூனியர் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பேப்பர் வர டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எடுத்துகிறேன். ஓகே, 23 பேட்ச் அவங்களோட ஃபிசியாலஜி ஃபஸ்ட் பேப்பரையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, எல்லோரும் நல்லா எழுதிருக்கேன்னு தான் சொல்கிறீங்க. தியரி, எஸ்ஏ ரெண்டுமே ஓகே. ஷார்ட் ஆன்சர் எல்லாமே எழுதிட்டீங்க, பரவாயில்ல. 1 கொஸ்டின் ஓகே, எல்லாமே எழுதிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஈஸி தான். எம்சிக்யூ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவன் ஐ டிட்ன்ட் நோ சம் ஆஃப் த ஆன்சர்ஸ். இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். எம்சிக்யூஸ் மட்டும் இதாக இருக்குது. இப்போ பேப்பர் டஃப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கம்பேரிட்டிவ்லி தியரி மட்டும் ஈஸி தான். பட் மேர்ஜ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ஈஸி டு மாடரேட் மீடியம் லெவல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து ஒரு பையன் சொன்னான், செகண்ட் கொஸ்டின் எஸ்ஏ எழுதும்போது தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்னு. யூஸ் ஃப்ளோ சார்ட்ஸ். ஃபிசியாலஜி இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ் தான். அப்புறம் ஃப்ளோ சார்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு 3 to 4 கலர்ஸ் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 to 4 கலர்ஸ் வச்சே மேக்கப் பண்ணி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடணும். இஃப் தேர் இஸ் அ சுச்சுவேஷன் ஒரு பேராகிராஃப் தான் எழுதுகிற மாதிரி வருது அப்படின்னா 3 to 4 லைன் மேலே அந்த பேராகிராஃப் இருக்கக்கூடாது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் ஃபிசியாலஜியில். பேராகிராஃபாலாம் எழுதிட்டு இருந்தால் யாரும் உட்காந்து பொறுமையாலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக ஃபுல்லாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களா அப்படி தான் பார்ப்பாங்க. டயக்ராம் தேவையான இடத்துல டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதான் லைக் செகண்ட் பேப்பரில் ஏதோ டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வெயிட் அண்ட் சி. ஓகே, பாய்.